Good evening, ma'am. Good evening, Dana. Hi, good evening, எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் அருண், ஹாய் ஹரிணி. ஓகே, இன்னைக்கு நம்ம 10th இங்கிலீஷ்ல கிராமர் போர்ஷன் ஆன ஆர்டிகல்ஸ் பார்க்க போறோம். ஓகேயா? இது வந்து நம்ம பாட புஸ்தகத்துல வந்து 40th பேஜ்ல இருக்கு. 40, 41, 42 அந்த பேஜ்ல வந்து இருக்கும். ஆர்டிகல்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஆர்டிகல்ஸ் பெயர் சொற்கொறி அப்படின்னு சொல்லுவோம். பெயர் சொற்கொறி. இந்த ஆர்டிகல்ஸ்னா என்ன? Articles are words that defines a noun, specific or unspecific. ஒரு குறிப்பா ஒரு நவுனை வந்து சொல்லலாம், இல்லாட்டி அன்ஸ்பெசிபிக். குறிப்பாங்கிறது தான் ஸ்பெசிபிக் சொல்றோம், அன்ஸ்பெசிபிக்னா குறிப்பா இல்லாம பொதுவா அப்ப சொல்றது. அந்த ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்ன? ஏ அண்ட் த. ஏ இங்கிலீஷ் மீடியம் டெக்ஸ்ட் புக்ல வந்து பேஜ் நம்பர் 40ல இருக்கு. தட் இஸ் ஓகே. தமிழ் மீடியம்க்கும் இதுக்கும் ஒரு 2-3 பேஜ் முன்ன பின்னா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? நான் வச்சிருக்கிறது இங்கிலீஷ் மீடியம் டெக்ஸ்ட் புக்ல 40வது பகுதியில இருக்கு, 40வது பேஜ்ல இருக்கு. சாரி. ஓகே. Articles are the words that define a noun, specific or unspecific. இது வந்து 3 வார்த்தைகள், ஏ அண்ட் த. இத வந்து எங்கெங்க உபயோகிப்போம் அப்படிங்கறது நம்ம ஒரு சென்டென்ஸா பேசுறத நமக்கு நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம், குழப்பம் வந்திருக்கலாம். அது எங்க வருதுங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இது வந்து ஒரு சிங்குலர் நவுன், அட்ஜெக்டிவ். அப்புறம் அந்த வார்த்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்க, அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தை வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட்னா என்ன? லெட்டர் which is apart from vowel. vowels AEIOU. AEIOU தான் vowels ன்னு சொல்றோம். கரெக்டா? நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட் 26 லெட்டர்ஸ்ல, இந்த 26 லெட்டர்ஸ்ல இந்த 5
AEIOU இந்த 5 லெட்டரை தவிர மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ். இங்க வந்து நான் லெட்டர்ஸ்ன்னு சொல்ல, கான்சனன்ட் சவுண்ட். அந்த வார்த்தையோட உச்சரிப்பு வந்து இந்த கான்சனன்ட்டோட சவுண்டா இருக்கா, அப்ப வந்து நான் ஏ அந்த வார்த்தையை உபயோகிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அப்புறம் அடுத்தடுத்து and the எங்க யூஸ் பண்றோங்கிறத பார்க்கலாம். சரியா? ஒரே நிமிஷம். indefinite இது ஒரு நிச்சயமற்ற ஒரு பெயர் சொல். அப்ப இருக்கா? இது டெஃபினைட். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றது a book. எந்த புக்கா வேணா கூட இருக்கலாம். an egg. இது வந்து இப்போதைக்கு அந்த வவல் சவுண்ட் கான்சனன்ட் சவுண்ட பார்க்க வேண்டாம். இன்டெஃபினைட் இந்த இதபடி நம்ம பார்ப்போம். a book எந்த புக் வேணாலும் இருக்கலாம். நிறைய எக் டேபிள் இருக்கு. அதுல வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஒரு எக்க மட்டும் பேசுறேன். an egg அப்படி வருது. இந்த ஏ ஃபர்ஸ்ட் இந்த ஏ பார்ப்போம், அப்புறம் an எடுத்துப்போம். ஓகே, இந்த ஏ and வந்து சேர்த்து எழுதியிருப்பேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோம். சிங்குலர் நவுன் ஒரு ஒத்த சொல், ஒத்த வார்த்தையோட பெயர் சொல். நவுன் என்ன? கேன் பி a நேம் ஆஃப் a person, thing, animal, ஒரு இமோஷன், எதுவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? நவுன் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். which begins with consonant sound. நான் திருப்பி சொல்றேன், கான்சனன்ட்டோட சவுண்ட், கான்சனன்ட் லெட்டர்ஸ் கிடையாது. a boy, நான் ஒரு பையன் அப்படின்னு சொல்றேன். a boy, a girl, a book, a table. இதுல நம்ம ஒண்ணு கவனிச்சோம்னா, இந்த புக்கு, பாய், டேபிள் இதெல்லாம் என்ன? இந்த ஆல்பபெட்லாம் வவல்ஸ்ல இருக்கா? இல்ல. வவல்ஸோட வவல் சத்தம், அதுதான் நான் இப்ப சொல்றேன். வவல் சத்தத்துல இருக்கா? ப ப இல்ல. இப்போ AEIOU AEIOU அப்படி வர சத்தத்துல வர வார்த்தைக்கு முன்னாடி நான் an உபயோகிப்பேன். எங்க ஒரு வார்த்தை அது கன்சோனன்ட் லெட்டர், கான்சோனன்ட் லெட்டர் அந்த உச்சரிப்பு சத்தம் இருக்கோ அப்ப வந்து நான் ஏ யூஸ் பண்றேன். a boy, ப பங்கிற வார்த்தை லெட்டர் வந்து இட்ஸ் a கான்சோனன்ட் லெட்டர். அதுக்கு முன்னாடி நான் a யூஸ் பண்றேன். இதே போல புக்கும் ப a book, ப ப புக். டேபிள் ட ட டேபிள், டங்கிற சத்தம். டி வந்து இட்ஸ் அது வந்து ஒரு வவல் சவுண்டா இல்ல டேபிள் நான் சொல்றது. ஓகே, அதனால இந்த இடத்துல நான் ஏ உபயோகிக்கிறேன்.
இந்த உதாரணம் பார்ப்போம். a university. இது யூ வந்து வவல் லெட்டர் தான். நான் என்ன சொன்னேன், ஒரு வவலோட சவுண்ட் வருதா அப்படின்னா நான் பார்க்க சொன்னேன். யூனிவர்சிட்டி யூ தானே நான் இதை ஸ்பெல் பண்றேன் சொல்றத. இப்ப அம்பிரல்லா சொல்றத அம்பிரல்லா அப்படின்னு தான் சொல்றோம். உம்பிரல்லா யும்பிரல்லா அப்படின்னு சொல்றோமா? இல்ல இல்ல. ஆன் அம்பிரல்லா அங்க வந்து அம்பிரல்லாக்கு வந்து அ சத்தம் AEIOU அந்த வவலோட சத்தம் வருது. அதனால ஆன் அம்பிரல்லான்னு நான் சொல்றேன். இங்க வந்து யூனிவர்சிட்டியில இங்க வந்து யூ தான் நான் உச்சரிக்கிறேன். யூனிவர்சிட்டி. அதனால இங்க ஏ தான் நான் உபயோகிப்பேன். ஓகேயா? இது வந்து ஏ. a table, a book, a carpet, a dog. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள். இது வந்து சத்தம் ஏ இந்த வேர்ட் யூஸ் பண்றோம். ஒன் ஆஃப் தி ஆர்டிகல் ஏ. நெக்ஸ்ட் and. Begins with a vowel sound. The AEIOU லாம் vowels. அந்த vowels ஓட சத்தம் அ ஏ இ ஒ உ அம்பிரல்லா அம்பிரல்லா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். கரெக்டா? an apple, an orange, ஆங்கிற சத்தம் வருது. an umbrella, umbrella. யூ தான் எழுதியிருக்கேன். யூனிவர்சிட்டி சொன்ன மாதிரி நான் இங்க யூ இங்க ஸ்பெல் பண்ணல. கரெக்டா? இதோட உச்சரிக்கிற வார்த்தையோட உச்சரிக்கிற விதமே வந்து அம்பிரல்லா அந்த சத்தத்தை தான் வருது. சோ ங்கிற சத்தம் இந்த AEIOU இந்த வவலோட சத்தத்துல வருது. அதனால நான் இங்க an தான் யூஸ் பண்ணணும். கரெக்டா? an orange, an elephant, an ink bottle. அதே போல நம்ம இத வந்து இதை நம்ம எப்படி ஸ்பெல் பண்றோம்? இது HOUR நம்ம மண்ணேரம் அது சொல்றோம்ல. நம்ம ஹார்ன்னு சொல்லக்கூடாது. அது வந்து an hour. He will be to the office in an hour. அப்ப வரத ஆர் ஹெச் வந்து சைலண்ட் ஆயிடுறது. ஓட சத்தம் தான் நமக்கு கேக்குது. கரெக்டா? ஓட சத்தம் தான் நான் எனக்கு கேக்குது. ஆர் he will be to the office in an hour. ஓட சத்தம் வவலோட சத்தம் கேக்குது. அதனால he will in an hour. இந்த வார்த்தை எப்படி வருது சத்தம்? Honorable Chief Minister சொல்றேன். He was an honorable chief minister. Honorable her. இந்த H வந்து சைலண்ட். சொல்ற விதத்துல honorable தான் நம்ம சொல்றோம். அந்த வவலோட சத்தம் வருதா? வவலோட சத்தத்துக்கு முன்னாடி நான் என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவேன்? ஆன்ங்கிற ஆர்டிகலை தான் நான் யூஸ் பண்ணுவேன். சரியா? இப்ப ஜான் ஒரு இங்கிலீஷ்காரன் அப்படின்னா நான் இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவேன்? John is an Englishman. English.
இங்க வவல் சத்தம். இப்ப உங்களுக்கு சரியா புரிஞ்சுருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்ப வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்தேன் அப்படின்னா எப்படி சொல்லுவேன்? I was born on Saturday. Was born on a Saturday evening. இப்ப தெளிவா இங்க சத்தம் வந்து சத்தம் கேக்குறதா? சாட்டர்டே. இது வந்து வவல் சவுண்ட் இல்ல, ஒரு கான்சனன்ட் லெட்டரோட சவுண்ட். அதனால நான் இங்க ஏ யூஸ் பண்றேன். அதே போல இங்கிலீஷ் மேன்ல என்னாச்சு? இங்கிலீஷ் மேன் வவல் சவுண்ட் வந்தது, அதனால an இங்கிலீஷ் மேன் அப்படின்னு ஆச்சு. கரெக்டா? சோ இதுதான் ஏ and நம்ம உபயோகிக்கிற இடங்கள். இப்ப எம்எல்ஏ, he is a good MLA. அவன் ஒரு நல்ல எம்எல்ஏ அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம்? எம்எல்ஏக்கு முன்னாடி ஆன் தான் வரணும். லெட்டர் வந்து எம்மா இருந்தாலும் அத நம்ம உச்சரிக்கிற அந்த சத்தம் வந்து எம்எல்ஏ ங்கிற சத்தம் வவல் சவுண்ட் தானே வருது. ஆன் எம்எல்ஏ தான் வரும். ஆன் எம்பி, an hour, an honorable, an honorable. ஒரு வவல் சவுண்ட்ல ஆரம்பிக்குதுன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி an யூஸ் பண்ணணும். சரியா? I ate an orange. இங்க என்ன வரும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். This is ultimate this is என்ன வரும்? வருமா an வருமா? an. கரெக்ட். ஏன்? இந்த அல்டிமேட் அல்டிமேட்ல வந்து சத்தம் தான் வருது, வவல் சவுண்ட் தான் வருது. கரெக்டா? அதனால நான் இங்க வந்து an தான் யூஸ் பண்ணணும். ஓகே. பனானா, கேட். பனானால ப சத்தம் வருது, கேட்ல க. இது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான், கான்சனன்ட் லெட்டரோட சத்தம் தான் வருது. அதனால ஏ தான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். பனானா, மாஸ்க், மாஸ்க், ம சத்தம் வருது, கான்சனன்ட் சவுண்ட். லேப்டாப். இப்ப நம்ம எல்லாரும் கிளாஸுக்குலாம் கம்ப்யூட்டர், போனு உபயோகிக்கிறோம்ல. ல சத்தம் என்ன? ஒரு கான்சனன்ட் லெட்டரோட சவுண்டா இருக்கு. அதனால நான் இந்த இடத்துல இந்த ஏ யூஸ் பண்றேன். சரியா? சூப்பர். அடுத்தது நம்ம இந்த ஏ பார்த்துட்டோம், and பார்த்துட்டோம் ஆர்டிகல்ஸ்ல. இப்போ the, the. the எப்போ உபயோகிக்கலாம்னு நம்ம பார்க்கணும்.
when a person, animal, when a person or animal or thing is mentioned. ரெண்டாவது வாட்டி அந்த இத வந்து உபயோகிக்கிற பட்சத்துல நான் the யூஸ் பண்ணுவேன். ஒரு உதாரணமா பார்க்கறத, I saw a car. நான் ஒரு காரை பார்த்தேன், அது ரொம்ப அழகா இருந்தது. இந்த காருங்கிற வார்த்தை திருப்பி நம்ம உபயோகிக்கிறோம், கரெக்டா? The car was that is the car is beautiful. நான் ஒரு காரை பார்த்தேன், அந்த கார் வந்து அழகா இருக்கு. இப்போ இந்த கார் இது வந்து இது வந்து ஒரு பொருள். இந்த பொருளை வந்து நான் ரெண்டாவது வாட்டி இங்க யூஸ் பண்றேன்னா அதுக்கு முன்னாடி வர வார்த்தை அப்ப வந்து the வந்துருது. I saw a car, the car is beautiful. சரியா? I went to a hotel. நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். இங்க சத்தம் வருது, அதனால வருது. ஓகே, அந்த ஹோட்டலையே நான் திருப்பி இப்போ வந்து உபயோகிக்கிறேன் அடுத்த சென்டென்ஸ்ல. ஹோட்டல், the hotel was very costly. ரொம்ப காஸ்ட்லியா இருந்திருக்குப்பா அந்த ஹோட்டல். நான் போய் சாப்பிட்டேன், ஆனா ரொம்ப காஸ்ட்லி. இப்போ இந்த ஹோட்டலே திருப்பி இந்த வார்த்தையே நம்ம மென்ஷன் பண்றோம், திருப்பி உபயோகிக்கிறோம். அதனால அடுத்த சென்டென்ஸ்ல உபயோகிக்கிறத the அந்த வார்த்தை வந்துருது, ஆர்டிகலா இங்க வந்துருது. சரியா? வேற எந்த இடத்துலலாம் the நம்ம யூஸ் பண்ணுவோம்? இப்ப ஏதாவது ஒரே ஒரு விஷயம், அந்த மாதிரியான விஷயம் அது ஒண்ணுதான் இருக்கு. இப்ப சூரியன், சந்திரன், நம்மளோட பிளானட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அது ஒண்ணுதான். அதுக்கு அதே மாதிரி இன்னொன்னு இருக்கா? இல்ல இல்ல. the sun அப்படிதான் சொல்லுவோம், the moon, the earth, the earth, the sky. இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் இருக்கா? அது போல இன்னொன்னு இல்ல. the தாஜ்மஹால், தாஜ்மஹால் மாதிரி இன்னொன்னு இருக்கா? இல்ல இல்ல, அது ஒண்ணுதானே இருக்கு. அதனால the இங்க வருது. சரியா? வேற என்ன இடத்துல உபயோகிக்கலாம் இந்த ஏதாவது ஒரு விஷயமோ, ஒரு பொருள், ஒரு விஷயம், ஒரு அனிமல், ஒரு நபர், ஒரு மிருகம், ஒரு பொருள், இத வந்து ரெண்டாவது வாட்டி நம்ம அதே சென்டென்ஸ்ல சொல்றோம்னா அங்க the வரும். இல்லைன்னா அந்த மாதிரி பொருள் இன்னொன்னு வந்து இல்லவே இல்ல, அந்த மாதிரி பட்சத்துல the வரும். இந்த சன், ஸ்கை இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாங்க. the sun, the sky. இல்ல அடுத்த வர சிச்சுவேஷன் என்னன்னா, நான் இது வந்து உனக்கு மூணாவது வாட்டி நான் உன்னை வந்து இது எச்சரிக்கிறேன். This is the third time I'm warning you. ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இதெல்லாம் வந்து ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The is being used before an ordinal number. Okay, this is the third time I'm நீ இது வந்து மூணாவது வாட்டி நீ இந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ற. This is the third time you are
making the mistake. The ordinal number, the third, அதுக்கு முன்னாடி வருது. India is the second largest populated country in the world. இந்தியா தான் இது ஜனத்தொகை எண்ணிக்கையை பார்க்கறத ரெண்டாவது இடத்துல இருக்கு. இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் the second largest இங்க என்ன வருது ஆர்டினல் நம்பர்ஸ் செகண்ட் the first second third fourth அந்த மாதிரிலாம் வரத ஆர்டினல் நம்பர்ஸ் நான் சொல்றோம். அந்த வார்த்தைக்கு முன்னாடி the வரும். சரியா? he lives on the third floor. அவன் மூணாவது மாடியில வசிக்கிறான். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல this is the he lives on the fourth floor, fifth floor. அந்த மாதிரி சொல்றத the வரும். ஓகே? வேற என்ன இடத்துலலாம் வரும்? The Indian Ocean. The Arabian Sea. ஒரு மானுமெண்ட் பிரசித்தப்பட்ட இடமா இருக்கு அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீநாத் சங்கமித்ராங்கிறவா வந்து வெயிட்டிங் ரூம்ல இருக்கா. த தாஜ்மஹால், தாஜ்மஹல். இதெல்லாம் இது போல இன்னொன்னு இல்ல இல்லையா? ஒரு மானுமெண்ட்ஸ் முன்னாடி நான் உபயோகிக்கிறேன். தாஜ்மஹல் மானுமெண்ட்ஸ் ஒரு பிரசித்தப்பட்ட இடம். அது வந்து இன்னொன்னு அது மாதிரியே இல்ல. அந்த மாதிரி பட்சத்துல த இந்தியன் ஓஷன் இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் நோன். இதுங்க இல்லையா? ஒரு ப்ராப்பர் நோனுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இல்ல ஒரு வார்த்தையில வந்து ஆஃப் இருக்கா? த ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. த ரிபப்ளிக் ஆஃப் சைனா. இதுவும் ஒரு கண்டிஷன் த யூஸ் பண்றதுக்கு. சரியா? த யூஸ் பண்றதுக்கு இந்த ஆஃப் இங்க ஏதாவது ஒரு ஊரு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஆஃப் இருக்கா? அப்போ வந்து நான் த யூஸ் பண்ணுவேன். இல்ல இந்த தீவுகள்லாம் இருக்கும்ல, இந்த அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அப்படின்னு தான் முடியும். அதனால அந்த இடத்துல த தான் வரும். த நெதர்லாண்ட்ஸ். இந்த இடத்துலலாம் நம்ம த யூஸ் பண்றோம். கரெக்டா? எஸ் மேம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல எப்படி வருதுன்னு சொல்றேன். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து ஒரு நர்ஸ் அப்படின்னா நான் அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவேன்? ஐ மெட் அ கேர்ள். The girl is a nurse. அவ வந்து ஒரு நர்ஸா இருக்கா. The girl, a girl. ஏன் a girl வந்தது? கங்கிற சத்தம் வந்து ஒரு கான்சனன்ட். கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி வர்றது வந்து a வரும். இந்த கேர்ள்ங்கிற வார்த்தையே திருப்பி ஒரு உபயோகிக்கிறேங்கிற பட்சத்தை இட் இஸ் பீன் டோல்ட் த செகண்ட் டைம். அப்போ வரத என்ன வந்துரும்? த வந்துருமா? The girl is a nurse. ஓகே?
இல்ல வேற இன்னொரு கேள்வி மாதிரி கேக்குறேன். பாத்ரூம் எங்க இருக்கு? அதுக்கு ஒருத்தன் பதில் சொல்றான். இட் இஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வேர் இஸ் தி பாத்ரூம்? நான் வந்து இதுல ஸ்பெசிபிக்கா அந்த பர்டிகுலர் இதை தான் கேக்குறேன். அதனால த வருது. வேர் இஸ் தி பாத்ரூம்? அதுக்கு பதில் வருது. இட் இஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அது வந்து முதலாவது மாடியில இருக்கு. இஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஒரு பர்டிகுலர் வார்த்தைய நான் இதுல சொல்றேன். அதனால த பாத்ரூம் வருது. இதே பாத்ரூம் இது வந்து இதுக்கு பதில் உண்டானது. இதுக்கு உண்டான பதில நான் சொல்லணும். அதனால இட் இஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு நான் பதில் சொல்றேன் இதுக்கு. சரியா? இப்ப நம்ம இந்த ரிவர் இதெல்லாம் சொல்லிப்போம். த வைகை, த காவேரி, த நைல், இதெல்லாம் ஒண்ணுதான். இது மாதிரி இன்னொன்னு கிடையாது. இதெல்லாம் அப்போ வந்து த வைகை, த காவேரி, த நைல், நைல் ரிவர் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இல்லாட்டி நம்ம கடல்ல த அரேபியன் சி, த பெசிபிக் ஓஷன், அந்த மாதிரி வரத த வருது. வேற என்ன இடத்துலலாம் த வருது? த தாஜ் ஹோட்டல் அப்படிலாம் சொன்னோம். த ஹிமாலயாஸ், ஒரு ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ், அப்ப வரத த வந்து ப்ரீஃபிக்ஸ் ஆயிக்கிறது. இல்ல நம்ம இந்த நியூஸ் பேப்பர்லாம் நீங்க இப்ப வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திருப்போம். த ஹிந்து நியூஸ் பேப்பர், த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் வரும். கரெக்டா? நியூஸ் பேப்பர்ஸ்ல வரத த தான் வரும். ஏன்னா அது ஸ்பெசிபிக்கா அந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்த தான் சொல்லப்படுறது. அதனால த வருது. கரெக்டா? சரி, இதுதான் ஏ அண்ட் த. ஒரு ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி வருது. இல்லாட்டி அந்த விஷயத்தையே வந்து ரெண்டாவது வாட்டி சொல்றத அப்ப த வருது. இல்ல ஒரு மான்யூமெண்ட், ஒரு பில்டிங், ஒரு ஃபேமஸான இடம், அப்ப சொல்றத தங்கிற வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன். கரெக்டா? இது இல்லாம ஏ அண்ட் த 3 ஆர்டிகல்ஸ் which we use. இந்த 3 ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். இதை பேஸ் பண்ணி தான் சென்டென்ஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம், எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். அந்த இடத்துல என்ன ஃபில் ஆகுங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க. We thought it was dash island தூரத்துல இருந்து பாக்குறத அது ஒரு தீவுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றத இங்க என்ன வருது? என்ன ஆர்டிகல் வரும்? ஏ வருமா, ஆன் வருமா, த வருமா? ஆன் மேம். பர்ஃபெக்ட். ஏன் ஆன் வருது? ஏன்னா அங்க வவ்வல் இருக்கிறதுனால. வவல் சத்தம். இந்த ஐலண்ட்ல வந்து ஐ, ஏஇ ஐஓயு சொன்னேன்னா. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். நான் வந்து 8வது மாடியில வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அது எப்படி இங்கிலீஷ்ல எழுதலாம்? ஐ லிவ் ஆன் டேஷ் ஃப்ளோர். இங்கே ஏ அண்ட் த, இதுல 3ல என்ன வரும்? ஆர்டினல் நம்பர்ஸ். 8 வந்து என்ன ஆர்டினல் நம்பர்ஸ் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி உபயோகிக்கிற இடத்துல என்ன வரும்னு நான் சொன்னேன். த. I live on the 8th floor. Okay. It is a it is a universal truth. யூங்கிற சவுண்ட் தான் இதுல வருது. வவல் சவுண்ட் இங்க வந்து நம்ம உச்சரிக்கவே இல்லை. கரெக்டா? அதனால இது வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டரா, கான்சனன்ட் சவுண்டா இருக்கு. அதனால இங்க
இட் இஸ் அ யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு நான் சொல்றேன். ஆன்ங்கிறது இங்க வராது. சரியா? பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. இங்க என்ன வரும்? the ma'am. ஏன் த வருது? ஏன்னா அங்க கான்சனன்ட். அப்படி இந்த விஷயத்துல வந்து கான்சனன்ட் வவல் வந்தா ஏவும் ஆன் தானே வரணும். எர்த்ங்கிறது நான் என்ன சொன்னேன்? ஒன்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இது போல இன்னொரு பூமிக்கு உண்டா? நமக்கு ஒரு பூமி தானே இருக்கு. அது போல இன்னொரு விஷயம் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம என்ன சொன்னேன்? த சன், த ஸ்கை, அந்த எக்ஸாம்பிள் உதாரணம் எழுத சொல்லியிருப்பேன்ல. த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். நீ வந்து இங்க வவல் சவுண்ட் பாக்குற, ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தையும் இங்க பார்க்கணும். இந்த போல ஒரு விஷயம் இன்னொன்னு இல்ல. கரெக்டா? பூமி போல இன்னொன்னு இருக்கா? இல்ல. அது தனித்துவமான ஒரு விஷயமா தானே இருக்கு. அதனால the earth goes round the sun அப்படின்னு தான் வரும். ஓகே மேம். எனக்கு வந்து அந்த மார்க்கெட்ல இருந்து ஒரு ஆப்பிள் வேணும். I want dash apple from the market. என்ன வரும்? A and the இதுல என்ன வரும்? and மேம். ஏன் and? ஆப்பிள் ங்கிற சத்தத்துல வருது. ஆப்பிள் வவலோட சவுண்ட். வவலோட சவுண்ட் வருதுன்னா நான் and உபயோகிப்பேன். சரியா? From that basket or market ஏதோ ஒன்று. நான் ஒரு கொடை வாங்கினேன் மழையில போறதுக்காகவே. மழை நாள் வருதா, அதனால நான் போறதுக்காக ஒரு கொடை வாங்கினேன் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்? I bought to go out in rain. umbrella. யூன்னு நான் இங்க சொல்றது இல்ல. phonic sound, சாரி வவல் சவுண்ட் இங்க வருது. அதனால இங்க என்ன வரும்? and மேம். பர்ஃபெக்ட். அதேதான். ஓகேயா? புரிஞ்சுதா? ப்ரெபோசிஷன் ப்ரெபோசிஷனல் வேர்ப்ஸ்னு ஒண்ணு, ஃப்ரேசஸ்னு இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து ப்ரெபோசிஷன்ங்கிற இதை பார்த்துப்போம். சாரி ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஆர்டிகல்ஸ்ல வந்து அ அண்ட் த இந்த இதை நம்ம இன்னைக்கு கத்துட்டு இருக்கோம். சரியா? அடுத்தது வந்து ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ். அதுதான் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே, நானும் கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரைடே கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.